இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவில் இருந்து திரு செம்மலை நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். இன்று பொதுக்குழுவில் அந்த தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசியிருக்கக்கூடிய நிலையில ஒரு முக்கியமான கருத்து அவர் சொல்லியிருக்காரு. காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல் அப்படின்னு திராவிடத்தை முன்னிறுத்தி ஆட்சி செய்யும் கட்சிகளை அவர் விமர்சிச்சு பேசியிருக்காரு. அப்போ தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது அவருடைய கட்சிக்கு பெயர் வைத்திருப்பதே தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று வைத்திருப்பதாலே திராவிடத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த வகையிலே திராவிட கட்சிகளை குறை சொல்லுவதற்கு அவருக்கு எந்தவித முகாந்திரமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அதாவது திருமணமானவுடன் புதிய மருமகள் எல்லோரையும் கவர வேண்டும், எல்லோரையும் ஈர்க்க வேண்டும், எல்லோரிடமும் மதிப்பும் மரியாதையும் பெற வேண்டும் என்பதற்காக கொஞ்ச நாள் அந்த குடும்பத்திலேயே எல்லோருடைய கவனத்தை ஈர்க்கிற வகையிலே அவர் செயல்படுவார் என்று சொல்லுவார்கள் மருமகளை பொறுத்தவரையில். அதுபோல புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற திரு விஜய் அவர்கள் அரசியலிலே எந்த அளவிற்கு அனுபவப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ஏதோ அவருடைய கட்சிக்கும் இன்றைக்கு ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி என்று சொல்லுகிற அளவிற்கு அவருக்கு ஒரு ஆசை அல்லது பேராசை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் சொல்லியிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திமுகவுக்கு மாற்று அப்போ தன்னுடைய பேச்சுல அவர் அப்படி குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில அவரை அதிமுகவை பொறுப்படுத்தலையா? இது ஒரு பேராசை அப்படின்னு சொல்றீங்களே? ஆமாமா, நிச்சயமா. அதாவது அவருடைய ஆசை அது பேராசையாக இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திமுகவுக்கு மாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றும் சொல்ல போனால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் காலத்திலும் சரி, இன்றைக்கு பிரதான கட்சியாக இன்றைக்கு தமிழகத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே திமுகவுக்கு மாற்று என்று சொல்லுகிற போது மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள், அதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஆனால் இவர் சொல்லுவது எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் புதிதாக அரசியலில் நுழைந்திருக்கிற அவர் அவருடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். அவர் ஆசைப்படுவதை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் தேர்தல் முடிவுதான் அதை வெளிப்படுத்தும். ஆனால் நிச்சயமாக ஒன்றை சொல்வேன், அவருடைய ஆசை திராவிட கட்சிகளை புறந்தள்ளி அவர் அரசியல் நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த எண்ணம் பலிக்காது, அந்த ஆசை நிச்சயமாக பலிக்காது. தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு செம்மலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.